குஜராத்ல நர்மதாவை திறந்து விட்டு 4 கிராமத்தை மிதக்க விட்டு நூற்றுக்கணக்கான பேர் சாகடிச்சிட்டு ஏன் அப்படி செஞ்சீங்கன்னா அதை கொஞ்சம் கவனிக்காம செஞ்சுட்டோம்னு சொல்லி பதில் கொடுத்தானுங்கல்ல பிஜேபி அரசு. அங்க எய்ம்ஸும் வரல. அதே மாதிரி கோவையில ஒரு ராணுவ தொழிற்சாலைன்னாங்க. கோவையில ராணுவ தொழிற்சாலை தயாரிக்க போறோம் அப்படின்னு ஒண்ணு சொன்னானுங்க. 2 நாட்கள் அதிகமாக மழைநீர் தேங்கியதற்கு இந்த யூனியன் கவர்மெண்ட் மோடி அரசாங்கத்தினுடைய நிதி ஒதுக்கீடு இல்லாமல் வேலை தாமதப்படுத்திவிட்ட மெட்ரோ ரயில் பணிகளிலே காரணம். ஒரு வேஷம் போட்டு உடனே நீ இப்படி பேசுப்பா அப்படி பேசு, இன்னும் என்னென்ன செய்ய போறியோ நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு ஓட்டு கூட உங்களுக்கு விழாதுடா. ஏன் தெரியுமா? இதற்கு கொடுத்த அந்த மண்டல் கமிஷனை கொடுத்த அந்த சமூக நீதி காவலர் விபி சிங் பார்லிமெண்ட்ல பேசும்போது இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் தந்தை பெரியார் என்று பெரியாருடைய பெயரை பதிவு பண்ணியிருக்காரு. அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமாகிய அண்ணன் இள புகழேந்தி அவர்கள் கடலூர்ல இருந்து நமக்காக இணைந்திருக்கிறாரு. அண்ணா வணக்கங்கண்ணா. அனைவருக்கும் வணக்கம். கேளுங்க. அண்ணா, பிஜேபி காரங்கெல்லாம் பல்வேறு கருத்துக்களை மாநில அரசு மேல குற்றம் சாட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த சென்னை வெள்ளத்துக்கு காரணம் மாநில அரசோட நிர்வாக சீர்கேடு தான், அவங்க சிறப்பா செயல்படல அப்படின்ட்டு பல்வேறு குற்றச்சாட்டுக்களை பிஜேபி காரங்க சொல்லிட்டு இருக்காங்க. அத குறித்து உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்க. அது குறித்து நம்முடைய கருத்து என்னன்னா, இயற்கை பேரழிவு இது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா தொடர்ந்து 30-35 மணி நேரம் மழை பெய்வது, 43 மில்லிமீட்டர் உடனடியாக மழை இடைவிடாமல். ஆக மழை அதிகமாகின்ற பொழுது ஒரு அரசாங்கம், நம்ம அரசாங்கமாக இருந்ததுனால, நம்முடைய முதல்வர் நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதியாக இருந்ததுனால இடைவிடாத பணியின் காரணமாக பல்வேறு இடங்களிலேயே மக்களுக்கு ஏற்பட்ட இடர்களை களைந்தது, உயிரிழப்புகளை குறைத்தது, எல்லா வகையிலேயும் எச்சரிக்கையோடு செயல்பட்டது. மின்சாரத்தை எல்லாம் எதை பற்றியும் கவலைப்படாம மக்களை காப்பாற்ற நிறுத்தியது. இவைகள் எல்லாம் செய்ததை பார்க்கும்போது இந்த பிஜேபி காரனுங்க பாசிஸ்டுகள் அவனுங்க ஒரு பக்கம், இந்த அமித்ஷா திமுகன்னு சொல்லிட்டு அதிமுக இவங்க இருக்காங்க, எடப்பாடி எடுபிடி இந்த குரூப் ஒரு புறம். இவர்களுக்கு எதிர்கட்சி வரிசையில இருந்து ஏதாவது சொல்லணும்னு ஏதாவது சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் உண்மை அவன் மனசாட்சிக்கே தெரியும். எதுக்காக சொல்றோம்னா, இப்போ மழை நீர் வடிகிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டதுன்னா இயற்கை காரணம் ஒன்று, மனிதனால் உருவாக்கப்பட்ட காரணங்களும் இருக்கு. ஏன்னா இந்த மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவு என்பதுதான் கொடூரமானது. குஜராத்ல நர்மதாவை திறந்து விட்டு 4 கிராமத்தை மிதக்க விட்டு நூற்றுக்கணக்கான பேர் சாகடிச்சிட்டு ஏன் அப்படி செஞ்சீங்கன்னா அதை கொஞ்சம் கவனிக்காம செஞ்சுட்டோம்னு சொல்லி பதில் கொடுத்தானுங்கல்ல பிஜேபி அரசு. மனித தவறுகளால் மக்கள் பாதிக்கப்பட்ட அந்த கொடுமை கண்டிக்கத்தக்கது. புத்தி இருந்ததுன்னா ஒழுங்கா செய்யலாம்னு நம்ம சொல்லலாம். இதை போல பல நேரங்கள்ல அவங்க செஞ்சிருக்கானுங்க. ஆனால் சென்னையில நம்ம உடனடி நடவடிக்கைகள் எடுக்கிறோம். இவர்களுக்கு வேண்டிய யார் எடப்பாடி எல்லாம் கேள்வி கேட்கிறான். ஆனா 2015 ராத்திரி ஒரு ராத்திரியா எதை பற்றியுமே கவலைப்படாம செம்பரம்பாக்கத்தை திறந்து எத்தனை உயிர்கள் இழந்து வீடுகளை இழந்து மக்கள் தவிச்சாங்க. இவைகளுக்கு காரணம் என்ன? கவனமின்மை, கவலைப்படாத, ஏதோ ஒண்ணு திறந்து விட்டு போகண்டா, எவன் செத்தா என்ன அப்படின்ற அலட்சியம். ஆக அதிகார திமிர்ல கவனம் இல்லாமல் செய்து மக்களை பாழ்படுத்தினார்கள். இவன் 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு இன்றைக்கு மக்களுக்கு நல்லது செய்கின்ற நம்முடைய அரசை பார்த்து கேள்வி கேட்கிறான். அதனால இது ஒரு நாடகம், நடிப்புன்றது. ஆனா இன்னொன்னு நம்ம கவனிக்கணும். பிஜேபி கவர்மெண்ட் இருக்கான தமிழ்நாடு அப்படின்னாலே அதை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது. இப்ப உதாரணத்துக்கு ஒண்ணு சொன்னா எல்லாருக்கும் தெரியும். மோடி உடனே அடிக்கல் போடுவார், அடிக்கல் போட்டுட்டு இதோ வந்து போச்சு, அதோ வந்து போச்சு, இன்னும் 2 வருஷத்துல கட்டுவாரு மதுரை எய்ம்ஸ். அது கிடக்குது எத்தனை ஆண்டு காலமாக. காம்பவுண்ட் வால் கட்டினதே ஆகா பணிகள் முடிந்து விட்டனன்னு வளர்னாரு ஜேபி நட்டா என்ற அந்த பிஜேபி காரரு. இந்த மாதிரியான நிலைகள்ல பொய் பித்தலாட்டத்தை செய்கிற அவர்களால் என்ன ஆச்சு தெரியுமா? அங்க எய்ம்ஸும் வரல. அதே மாதிரி கோவையில ஒரு ராணுவ தொழிற்சாலைன்னாங்க. கோவையில ராணுவ தொழிற்சாலை தயாரிக்க போறோம் அப்படின்னு ஒண்ணு சொன்னானுங்க. அதற்கு படுத்து என்ன சொன்னானுங்க? மகேந்திரபுரியில ராக்கெட் ஏவுகணை தளம்
மகேந்திரபுரியில. இப்படி அறிவித்தது எதுவுமே செய்யாத பிஜேபி இந்த மெட்ரோ ட்ரெயின்ல என்ன பண்ணானுங்க தெரியுமா? சென்னையில 128 இடத்துல பள்ளம் தோண்டினானுங்க. அந்த சாலைகள்ல. நாங்க ரயில் நிலையம் அமைக்க போறோம், அது அமைக்க போறோம். நிதி போதுமான அளவு ஒதுக்காத காரணத்தினால பணிகள் எல்லாம் தாமதப்பட்டு அப்படியே கிடந்தது. அதுல நீங்க ஒண்ணு கவனிக்கணும். அந்த பள்ளத்தை தோண்டிவிட்டு அதுக்கு ஒரு தடுப்பு சுவர் மாதிரி வைக்கிறான் ஒரு இடத்துல. இன்னொரு இடத்துல என்ன பண்றான்? தூண் வச்சு தூணுகிட்ட ஒரு தடுப்பு சுவர் மாதிரி வைக்கிறான். அப்ப மழை பெய்து ஓட வேண்டிய நீர் அந்த தடுப்புல மாட்டிக்கிட்டு நிக்குது. 2 நாட்கள் அதிகமாக மழைநீர் தேங்கியதற்கு இந்த யூனியன் கவர்மெண்ட் மோடி அரசாங்கத்தினுடைய நிதி ஒதுக்கீடு இல்லாமல் வேலை தாமதப்படுத்திவிட்ட மெட்ரோ ரயில் பணிகளிலே காரணம். இத வல்லுநர்கள்லாம் ஆய்வுபடுத்தி இதெல்லாம் எங்கெங்க வடிகால் வரணும் எல்லாம் சரியா இருந்தது. இயற்கையில கடல் உள்வாங்காம இருக்கிறதுனால 1 நாள் 2 நாள் இருந்தது. ஆனா அதற்கு பிறகும் தண்ணி பல இடத்துல தேங்கியதற்கு இவன்களுடைய இந்த மெட்ரோ இந்த ரயில் நிலையத்திற்காக தோண்டப்பட்ட குழிகளின் காரணமாக ஏற்பட்ட விளைவு. அதனால செய்யறதெல்லாம் செஞ்சுவிட்டு எதையுமே தமிழ்நாடுனாலே இப்படி அழியணும்னு ஆசைப்படுறான். தமிழ்நாடுனா பணம் ஒதுக்குறது இல்ல, தமிழ்நாடுனா அதை இதுபடுத்துறது. இப்போ இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கும் சுத்தமா நிதி ஒதுக்குறது இல்ல. எல்லா விதத்திலேயும் தமிழ்நாட்டை பின்தள்ளி விட்டுட்டு கேள்வி மட்டும் கேட்பானுங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? மிஸ்டர் அண்ணாமலை அண்ட் RSS ரவி, இந்த கவர்னர். இவனுங்க போய் அங்க உட்காந்து டெல்லியில அதிகாரிகள்ல ஒருத்தர் 2 பேர் சரியாக இருந்து தமிழ்நாட்டு நிதியை ஓகே பண்ண வரும்போது நிறுத்துறது இவனுங்க தான். தமிழ்நாட்டுல கஷ்டப்படணும் மக்கள், அதை திமுக மேல போடணும். வெள்ளப்பாழ் பாத்தீங்களா? திமுக மேல போடணும். திமுக மேல திட்டி திட்டி வர நாடாளுமன்ற தேர்தலுக்காக வேலை பார்க்கறாங்க. வேற ஒண்ணும் இல்ல. ஆனா மக்களை ஏமாற்ற முடியாது. இப்போ புயல் நிவாரண நிதி கேட்டதுக்கு கூடன்னா அந்த மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, ஒன்றிய அரசு என்ன ஏடிஎம்மா உங்களுக்கு கேட்கும் போதெல்லாம் பணம் கொடுக்கறதுக்குன்னு சொல்லியிருக்காரு. அதாவது இப்படிப்பட்ட உளர்வாயங்களை வச்சுக்கிட்டு முட்டாள்களை வச்சுக்கிட்டு எப்படி ஒரு இந்திய நாடு, இந்திய துணைக்கண்டம் நடக்க முடியும்? ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எங்களுடைய அரசாங்கத்திலிருந்து உனக்கு வரக்கூடிய ஜிஎஸ்டி எவ்வளோ? ஜிஎஸ்டி எங்க மக்களுடைய வரி பணத்தை நாங்க வசூல் பண்ணிக்கிட்டு இருந்ததை இப்போ ஜிஎஸ்டின்ற பேர்ல நீ எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கொடுக்கணும். அதை எத்தனை ஆயிரம் கோடி பெண்டிங் வச்சிருக்கிற, எவ்வளவு நாள் டிலே பண்ற? அப்போ தமிழ்நாட்டு மக்களுடைய பணத்தை நீ சுரண்டி எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டிற்கு பணம் தருவதற்கு இவ்வளவு கேள்வி கேட்கறதா? ஏடிஎம் என்னன்னு உத்தரப்பிரதேசத்துக்கும் குஜராத்துக்கு மட்டும் கொட்டுவியா? ஏன் தமிழ்நாட்டுல இருக்கிற மக்கள் எல்லாம் நாங்கெல்லாம் உயிரினம் கிடையாதா? இந்தியர்கள் கிடையாதா? ஏன் எங்களை தனியாக பாக்குறியா? அப்படின்ற கேள்விதான் வரும். ஆக பிஜேபி அப்படின்னாலே தமிழ் இன விரோதம், தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்கின்ற ஒரு அமைப்பு, ஒரு அரசு. விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு இதே கேள்வியை கேட்டாங்க. அவர் ரொம்ப அழகா சொன்னாரு. ஏன்னா அவங்க அப்பா சொத்தா எடுத்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி கேட்டாரு. அவர் கேட்டாருன்னா அவர் எந்த அளவிற்கு வேதனையோடு கேட்டிருக்காரு நீங்க அதை பார்க்கணும். தம்பி உதயநிதி இரவு பகலாக தூங்காம மிகப்பெரிய அளவிற்கு பாதிக்கப்பட்ட இடங்கள்ல தண்ணீரிலேயே நடந்து தன்னுடைய உடலை பற்றி கூட கவலைப்படல. எல்லா இடத்துக்கும் போய் எல்லாத்தையும் பார்த்து மக்களை சந்திச்சு வரும் பொழுது அவருக்கு அந்த வேதனை, அந்த வேதனையினுடைய வெளிப்பாடுதான் அந்த வேகம். ஆமா, யாரு காசு? மக்களுடைய பணத்தை நாங்க எங்க கிட்ட இருந்து கலெக்ஷன் பண்ணி நீ எடுத்துன்னு போயிட்டு நாங்க கேட்டோம்னா 450 கோடி தரேன்னு சொல்லிட்டு வேற ஒரு ஸ்கீமுக்கு தர்றதெல்லாம் இதுல சேர்த்துக்கிட்டு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றதனுடைய வெளிப்பாடு. அந்த கோபத்தினுடைய நியாயம், அது நியாயமான கோபம். அதுல நம்ம வரவேற்கிறோம். தம்பியினுடைய உழைப்பின் காரணமாக வந்த வேகம். இன்னொரு விஷயம் கூட நேத்து நடந்திருக்கு. இந்த சஞ்சய்னு ஒரு பையன் இப்ப இணையதளத்துல அந்த வீடியோ வைரல் ஆயிடுச்சு. அந்த பையனை கொண்டுட்டு போயிட்டு இஸ்லாமிய பையன் மாதிரி வேஷம் போட்டு நான் பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்கள் ஓட்டுலாம் வாங்கக்கூடிய, ஏமாத்தி வாங்கக்கூடிய அந்த பையனை வச்சு பேட்டி கொடுக்க வச்சுட்டு அந்த பையனே மீண்டும் மறுத்து, இல்ல என்னை அப்படி சொல்ல சொன்னாங்க, காசு கொடுத்து சொல்ல சொன்னாங்க, அதனால நான் சொன்னேன், நான் ஒரு இந்து பையன் தான் அந்த பையனே மறுத்து பேட்டி கொடுத்துருக்கேன். அப்போ முகத்துல ஓங்கி அடிச்சா மாதிரி திருப்பி அரைஞ்சா மாதிரி இது யாருக்கு? அண்ணாமலை 420 மேல
இவனுங்களுடைய ஏற்பாடு. இந்த நாடக நடிப்பெல்லாம் எதுக்கியா? என்ன உன் கட்சி ஜெயிக்கிறதுக்கு இவங்கெல்லாம் இஸ்லாமிய பெருமக்கள் வந்து உனக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? ஒரு வேஷம் போட்டு உடனே நீ இப்படி பேசுப்பா அப்படி பேசு, இன்னும் என்னென்ன செய்ய போறியோ நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று, ஒரு ஓட்டு கூட உங்களுக்கு விழாதுடா. ஏன் தெரியுமா? தெலுங்கானாவுல என்னாச்சு தெரியுங்களா? இப்ப தெலுங்கானாவுல பதவி ஏற்கிறாங்க, பதவியேற்பு நடக்குது, எல்லா எம்எல்ஏக்கெல்லாம் பதவி ஏற்றுக்கிட்டு வராங்க. பிஜேபி எம்எல்ஏக்கள் மட்டும் பதவி அங்க வந்தானுங்க, ஆனா உள்ள வரல 7 பேரும். ஏன் தெரியுமா? இததான் ஏன் உலகம் பார்க்கும், இததான் ஏன் எங்களுக்கு அப்படின்ற வேதனையை வந்து நம்முடைய இஸ்லாமிய பெருமக்களுடைய மரியாதையை எவ்வளவு கெடுக்கிறானுங்க பாருங்க. என்ன தெரியுமா? அந்த 7 பேரும் பேட்டி கொடுக்குறான். ஏன்டா போய் எல்லாரும் பதவி ஏத்துட்டாங்க, நீங்க ஏங்க போய் பதவி ஏற்கல? என்ன தெரியுமா சொல்றானுங்க? டெப்டி அவர் ஸ்பீக்கராக, தற்காலிக ஸ்பீக்கர், தற்காலிகமாக டெம்பரரி ஸ்பீக்கர் போடுவாங்க, தற்காலிக சபாநாயகர் பதவியேற்புக்காக தற்காலிக சபாநாயகர்னு போட்டிருக்காங்க. இஸ்லாமியர் அக்ருதீன் இஸ்லாமியர் வந்து ஸ்பீக்கரா உட்கார்ந்தா நாங்க போய் ஒன்னும் பதவியேற்பு பிரமாணம் எல்லாம் எடுக்க மாட்டோம். ஒரிஜினல் ஒரு ரியல் ஸ்பீக்கர் அப்புறம் வரட்டும் போய் எடுத்துக்கிறோம்னு இஸ்லாமியர்கள்ட்ட நாங்கள் எம்எல்ஏவாக பதவி பிரமாணம் எடுக்க மாட்டேன் என்று சொன்ன பாரதிய ஜனதா என்ற பாசிச சக்தி, அந்த சக்தியை சேர்ந்த அண்ணாமலை இங்க ஒரு நாடகம், அந்த நாடகமும் உடைந்து தூளாகி மக்கள் மன்றத்துக்கு வந்துடுச்சு. அதனால ஒவ்வொரு நாளும் அவர்கள் செய்கின்ற செயலின் மூலமாக முழுவதுமாக அவர்கள் தங்களை சுயரூபத்தை வெளிக்காட்டி கொண்டிருக்கிறார்கள். நாடகம்லாம் எடுபடாதுப்பா. எல்லாம் தமிழ்நாட்டுல உங்களுக்கு சரியான பாடம் கிடைக்கும். எங்களுடைய முதல்வர் தலைவர் தளபதி யாரையும் வித்தியாசப்படுத்தி பார்க்க மாட்டார். எல்லா மக்களுக்கும் நன்மை செய்கிற அந்த உணர்வோடு இன்றைக்கும் பணியாற்றி கொண்டிருக்கார். இவனுங்க குடும்பத்துக்கும் அவர் தான் பாதுகாவலர். யாரையும் போய் இது அதுன்னு சொல்லி விளக்க மாட்டார், வெறுக்க மாட்டார். அப்படிப்பட்ட திராவிட மாடல் தெரியுதா? திராவிட மாடல் என்பது என்னன்றதை நம்ம சொல்லணும்னா ஒண்ணு இல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்பு ஒரு அரசு விழாவுக்கு நரிக்குறவருடைய குடும்பத்தை, சமபந்தி போஜனத்துக்கு நரிக்குறவர் குடும்பம் வரும்பொழுது சில பேர் உள்ள போகாதன்றான். சில பேர், அந்த சில பேரும் அப்புறம் தெரிஞ்சுது அவன் RSS பிஜேபி காரன் தான் பாவிங்க, உள்ள போய் எல்லாரும் கூட உட்காந்து சாப்பிடக்கூடாதுன்னு விரட்டுறான். அவர்கள் வேதனையோடு போன செய்தியை கேள்விப்பட்டு உடனே மாண்புமிகு முதல்வர், அறநிலையத்துறை அமைச்சர் என்னுடைய அன்பு சகோதரர் சேகர் பாபு அவர்கிட்ட சொல்லி அவர்களை கூப்பிட்டு சமபந்தி போஜனம் நடத்துறதுல உட்கார வச்சாங்க. சம விருந்தே கொடுத்தாரு. கொடுத்தது மட்டுமல்ல, பூஞ்சோலை கிராமத்துக்கு, அவங்க கிராமத்துக்கு அவரே நேரில் போய் அந்த வீட்டுல பார்த்து எல்லார்ட்டையும் ஆறுதல் சொல்லிட்டு வந்தார். அது மனிதனை மனிதனாக மதிக்கின்ற திராவிட மாடல். இவைகள் எல்லாம் நாடகம் நடிப்பதும், இஸ்லாமியரிடம் நாங்கள் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்ள மாட்டேன்னு சொல்றதும், இந்த வேஷங்களை கட்ட வச்சு அதற்காக எல்லாத்தையும் செய்து கொண்டிருப்பதும் குஜராத் மாடல், பிஜேபி மாடல். இந்த எந்த மாடல் மக்களுக்கு ஏற்புடையது என்பதை மக்களே முடிவு செய்வார்கள். அது நல்ல ஒரு மிகப்பெரிய பாடத்தை அவர்களுக்கு கருத்து. சரிங்கண்ணா. ஓ, மாநிலங்களவையில நம்ம திமுக எம்பி அப்துல்லா இருக்காரு இல்லைங்களா, அவர் வந்து பெரியாருடைய கருத்துக்களை முன்மொழிந்து பேசினதுக்கு அது அவை குறிப்புல இருந்து எடுத்திருக்காங்க. முதல்வர் கூட அதை கண்டனம் தெரிவிச்சு ட்வீட் பண்ணியிருந்தாரு. அது குறித்து உங்க கருத்து சொல்லுங்க. ஐயாவுடைய பெயரை, தந்தை பெரியாரின் பெயரை, சமூக நீதி தலைவரின் பெயரை, சமதர்ம தத்துவ நாயகரை இந்த மண்ணில் வாழ்கின்ற அத்தனை மனிதர்களுக்கும் நலனை விளைவிக்க வேண்டும் என்பதற்காக தன் வாழ்வையே அர்ப்பணித்த மாபெரும் தலைவரான தந்தை பெரியாரை, அவருடைய பெயரை அதிலிருந்து எடுக்கிறோம் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னா, மனிதர்கள் கிடையாது, மிருகங்கள், மனித உருவிலே இருக்கின்ற மிருகங்கள். அவைகளுக்கு சரியான பாடத்தை கற்பிப்பார்கள். ஐயாவுடைய பெயரை, தந்தை பெரியாரின் பெயரை அங்கேருந்து எடுத்தோன்னு சொல்றாங்க, தினசரி தந்தை பெரியாரின் பெயர் உச்சரிக்கப்படும். நாங்கள் ஐயாவின் பெயரை எல்லா இடங்களிலும் நாங்கள் சொல்லுவோம், உச்சரிப்போம்னு நம்முடைய முதல்வர் அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, VP சிங் அவர்கள் மண்டல் கமிஷன் இந்த எடுத்தானுங்களே இந்த பாதிங்க, 27% பேக்வர்ட் கிளாஸ் MBC இதுக்கெல்லாம் கொடுத்தாங்கல்ல, OBC எல்லாம், இதற்கு கொடுத்த அந்த மண்டல் கமிஷனை கொடுத்த அந்த சமூக நீதி காவலர் VP சிங் பார்லிமெண்ட்ல பேசும்போது இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் தந்தை பெரியார் என்று பெரியாருடைய பெயரை பதிவு பண்ணியிருக்காரு. இவனுங்க கிடக்கிறானுங்க. இவர்கள் வந்து மிகவும் வீணாகி போனவர்கள்.
கழிவறையில கூட இவனுங்களை வைக்க கூடாது. அதுக்கு கீழே எங்கேயாவது இருந்தா அவங்களை தெரிச்சு விடணும். இவனுங்களுக்கு பெரியாரை போய் ஒரு யாராக இருந்தாலும் மதிப்பாங்க. அவர்களுடைய அமைப்புகளிலே இருக்கக்கூடிய சில பேர் வந்து ஐயான்னா பெரியார்னா அப்படியான்னு சொல்லிட்டு அப்படி நவந்து போயிடுவான். ஆனால் வெறி பிடித்த RSS காரர்களுடைய வேலை இது. இதற்கு உரிய பதில் இந்தியா முழுவதும் கிடைக்கும். ஏன்னா ஐயாவுடைய கொள்கை இப்ப இந்தியா முழுவதும் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதை அவர்களுக்கு நாம சொல்ல வேண்டும். சரி சரி, இன்னைக்கு நம்மோட பல்வேறு கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றிங்கண்ணா. வணக்கம். நன்றிமா.